வணக்கம். ஜெய் இந்து மக்கள் இயக்க தலைவரான பரங்கிப்பேட்டை ருஷிகேஷ் பேசுகிறேன். அன்பான ஒரு வேண்டுகோளை பார்வையாளருக்கு வைக்கிறேன். இன்றைக்கி கடலூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை NH 45A and 227 நிலையெடுப்பு பிரிவு மிகப்பெரிய மோசடி செய்திருக்கு. எனக்கு சொந்தமான சொத்துக்கு போலி பட்டாதாரருக்கு வசந்தா கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாலமுருகன்றவங்களுக்கு 33 லட்சத்தை கொடுத்துருச்சு. 2019 அந்த பணத்தை மீட்டெடுங்க, தப்பானவனுங்கன்னு பல ஆவணங்களை கொடுத்தோம். அதுக்கு முன்னாடியும் பல ஆவணங்களை கொடுத்தோம். உதாசீனப்படுத்தி விட்டது கடலூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை நிலையெடுப்பு பிரிவு. இது சம்பந்தமாக ஆயிரக்கணக்கான மனுக்களை அனுப்பியும் ஸ்டாலின் ஆட்சி எதையும் செய்யவில்லை. ஸ்டாலின் ஆட்சி வெறும் விளம்பர ஆட்சியாக தான் இருக்குது. அதனால் கலைஞர் சமாதியில் உண்ணாவிரதம் ஒரு திட்டத்தையும் வச்சுருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுங்கன்றது பண்ண மாட்டுறாங்க நெடுஞ்சாலைத்துறை. அதனால் நெடுஞ்சாலைத்துறை ஊழல் சம்பந்தமாக CBCID விசாரணை செய்யணும்னு நான் ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைக்கிறேன். எனக்கு ஆதரவாக ஊழலை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க, உண்மையான நல்ல நிர்வாகம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க, ஐ சப்போர்ட் ருஷிகேஷ்னு சொல்லி அடிக்கி நீங்கள் இதில் மெசேஜ் கொடுங்க. மேலும் எனக்கு லைக் கொடுங்க. குறைஞ்சது 1 லட்சம் லைக் கிடைச்சிதுன்னா இன்றைக்கி அரசு கவனத்துக்கு போவோம். புரியுதுங்களா? நீங்கள் இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்கணும்னு நினச்சா எனக்கு ஆதரவு கொடுங்க. இதை உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். உண்மை பக்கம் நில்லுங்க. சத்தியம் வெல்லும். உண்மை நீக்கும். உண்மை ஜெயிக்கும். உங்களுடைய சப்போர்ட் மிகப்பெரிய சப்போர்ட். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். குறைஞ்சது 1 லட்சம் லைக்காச்சும் எனக்கு கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.